அன்னைக்கு கொடைக்கானலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிட்டோம். இன்னைக்கு விடக்கூடாது, கொடைக்கானல் மலையில ஏறிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து தாங்க கிளம்பிட்டோம். அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. கொடைக்கானல் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ரிலேஷனோட ஃபங்க்ஷன்னால தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொடைக்கானலையும் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானை போட்டு கிளம்பிட்டோங்க. கொடைக்கானல் போகிற எக்ஸைட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே கிளம்பிட்டோங்க. அதனால மலை ஏறவே ஒரு மாதிரி மயக்கத்தோடயே ஏறிட்டு பாதி தூரத்திலேயே ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் வச்சிருந்தாங்க. அதில் எனக்கு டிராகன் ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதை வாங்கி பீஸ் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. எனக்கு இருக்க பசிக்கு வெறும் டிராகன் ஃப்ரூட் தானே, யானை பசிக்கு சோள பொரியான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக சில்வர் ஃபால்ஸ் கிட்ட என்ட்ரு ஆயாச்சுங்க. அங்கே போய் ஏதாச்சும் வாங்கி வயிற்றுக்கு போட்டுட்டு தான் கிளம்பணுன்ற ஒரு முடிவோட தான் இருந்தேன். சாப்பிட்டு கொடைக்கானல் என்ட்ரானே மைண்ட் வாய்ஸ் என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா?